இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா தட்டு மக்களுக்கும் கொடுக்கக்கூடியதா தான் இந்த பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கெப்பாசிட்டி பில்ட் பண்ற மாரியான ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கணும். இன்னைக்கு 1,20,000 கோடி வந்து இந்த பட்ஜெட்ல வந்து நெட் பாரோவிங்ஸா சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட்குள்ள வந்தா தான் கவர்மெண்ட்குள்ள என்ன கஜானா எப்படி வந்து ஓட்ட பண்ணி அதுல வந்து எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இது மக்களா கொடுத்த growth. அப்போ இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு முன்னாடி 2 சேலஞ்ச் இருக்கு. இந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். ரூரல் ஏரியாஸ்ல வந்து அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. ரோடு இல்ல, தண்ணி இல்ல. காஸ்ட் ஆஃப் கரப்ஷனை மைனஸ் பண்ணாலே growth டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். எதை ப்ராமிஸ் பண்றோமோ அதை நம்ம டெலிவர் பண்ணணும். வணக்கம். வணக்கம் சங்கர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட். 2.5 மணி நேரம் நிதி அமைச்சர் வாசிச்சிருக்காரு. ஏதாவது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க. அப்படி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் என்ன மாதிரி அறிவிப்புகள் வந்திருக்கிறதா தாவேக நினைக்குது? இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது சங்கர் 4,70,000 crore ரஃப்லி இருக்கக்கூடிய பட்ஜெட்டு, 4,70,000 கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தட்டு மக்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர்வரிசை திட்டம், அது வந்து எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின், 8 கிராம்ங்கிறது ஒரு சவரன் கோல்டு காயின் ப்ளஸ் சில்க் சாரி வந்து உமன்ஸ்க்கு வந்து உமனுக்கு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதை இதில் வந்து பட்ஜெட்டை ஒதுக்கீடாக 812 கோடி வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெற்றி மகளிர் கோட் ரேரிங் ஸ்கீம், ஆடு வாங்கி கொடுக்கறது. அந்த ஆடு வாங்கி கொடுக்குற திட்டம் பார்த்தீங்கன்னா 110 கோடி வந்து ஆடு வாங்கி கொடுக்குற திட்டம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு வந்து அது பயனடைகிற மாதிரியான திட்டம். இதை தாண்டி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் வந்து பைலட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல், அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியாது, அதனால் மெடிக்கல் வேன்ஸ் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 120 ஃபேமிலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு நாளைக்கு மினிமம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்குறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இனோவேட்டிவ் பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா காரணம் என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கணும், அது நலத்திட்டமாக இருக்கணும். ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இலவசம்னு சொல்ல மாட்டோம், நலத்திட்டம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நலத்திட்டம்னா அவங்க கொடுக்குற டேக்ஸ், ஏன்னா சீனியர் சிட்டிசன் வந்து டேக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்க வரி பணம் தான் நம்ம வந்து திருப்பி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க பேர் சொல்லி தான் நம்ம கடன் வாங்குறோம். இன்னைக்கு 1,20,000 கோடி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நெட் பாரோவிங்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1,20,000 crores பாரோவிங்கும் சங்கர் மேலேயும் அந்த கடன் இருக்கு, சத்யா மேலேயும் அந்த கடன் இருக்கு. அப்போ சத்யாவும் சங்கரும் வரி கட்டுறோம், கடனும் நம்ம வந்து நம்ம பேரை சொல்லி தான் கவர்மெண்ட் வாங்குறதுனால அது இலவசம் சொல்லாமல் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே போய் சேர்ற அளவுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன் நடந்திருக்கு. ஓவராலாக எல்லா துறைக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளி விவரம் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்களுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த 2,500 ரூபா தொகையாக இருக்கட்டும், அல்லது சிலிண்டரு நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்கீம் தொடர்பாக எந்த அறிவிப்புமே வரல. ரொம்ப மக்கள்லாம் அப்செட் ஆகிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர், லாஸ்ட் இயர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாங்க பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்பர்சன் கிட்ட. அவர்கிட்ட எடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 10 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு மக்களும் அதுதான் உண்மைன்னு நினச்சாங்க. ஆஸ் அ பார்ட்டி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ்குள்ளே முழுசாக போய் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸோ ரிசர்ச்சோ கிடையாது. கவர்மெண்ட்குள்ளே வந்தால் தான் கவர்மெண்ட்குள்ளே என்ன கஜானா எப்படி வந்து ஓட்ட பண்ணி அதில் வந்து எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் ஆங்கிளில் 10 லட்சம் கோடி கடன் தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒயிட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது, வெள்ளை அறிக்கை, எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வெள்ளை அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தான் தெரிய வந்தது 10 லட்சம் கோடி நேரடி கடன், பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,50,000 கோடி ப்ளஸ் 1,72,000 கோடி கண்டிஜென்ட் லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் கடனாக மாறலாம் ஷார்ட்லி. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் சுமை தமிழ்நாட்டு மேலே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த 15 லட்சம் கோடி கடன் சுமையோட தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுட்டு வரும்போது நாங்கள் என்ன நினச்சோம், அந்த 5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தர் பாரோவிங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு க்ரோத் டிரைவர்ஸை கொண்டு வந்து கடன் வாங்குறது பிரச்சனையே இல்லை சங்கர். கடன் வாங்குறதை விட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு 20,000 ரூபா கடனில் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போது 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, இன்கம் அதிகமாக இருக்குது, கடன் வந்து 20% 30% இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் திராவிட
ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளும் தான், நான் ஏடிஎம்கேவும் சொல்கிறேன், டிஎம்கேவும் சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வாங்கி க்ரோத் டிரைவர்ஸ்க்கான எந்த பாசிபிலிட்டியுமே கிரியேட் பண்ணல. இது மக்களாக கொடுத்த க்ரோத்து. அப்போது இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்துக்கு முன்னாடி 2 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு. 2வது, க்ரோத்தை உருவாக்குறது ஸ்டேட்டுக்கு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம வந்து ஒதுக்கீடு பண்ண முடியுமோ, இருக்கிற ரெவென்யூவில் பண்ண முடியுமோ, எவ்வளோ கடன் வந்து வாங்க முடியுமோ, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி பார்க்கும்போது அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% தான் நம்ம இருக்கணும், கொஞ்சம் எக்ஸீட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பேஸ் பண்ணியும் எப்படி நம்ம கண்ட்ரோல்டாக வந்து டெட் வாங்கணும், கடன் வாங்கணுங்கிறதான அந்த சேலஞ்ச் இருந்ததுனால இன்னைக்கு கடன் சுமை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி 1,20,000 crore கடன் சுமை இருக்குது. இந்த 1,20,000 crore கடன் சுமை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ண முடியுமோ கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ நேரடியாக நீங்கள் பெனிஃபிட் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எதுவும் கொண்டு வரல. ஏன்னா அது வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, இப்போ 2027 கொடுக்கலாம் அல்லது 28 கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு பதில் வரணும்ல. அட்லீஸ்ட் மாதம் 500 நான் சேர்த்து கொடுக்குறேன், இந்த மாதத்துலேருந்து நான் 1,500 சேர்த்து கொடுக்குறேன், அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல. இல்லை சங்கர், இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இல்லை அந்த நம்பிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டு வருது. இது வந்து ஒரு 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறாரு. 0 பட்ஜெட்டுங்க, ஒன்றுமே இல்லைங்க. பேரை வந்து இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதுக்கு வெற்றி வீடு திட்டம், முதல்வர் படிப்பகம், டிஜிட்டல் நூலகம், இந்த மாதிரி பேரை மட்டும் இவங்க மாற்றி வச்சுட்டாங்க. ஒன்றுமே இல்லை அது மாதிரின்னு சொல்லி வருஷப்படுத்துறாரு. எதிர்க்கட்சி தலைவர் வருஷப்படுத்துறாரு, ஒரு 10 நேமம் வந்து சொல்கிறாரு. அப்போ பேரை மட்டும் மாற்றிட்டு நான் வந்து வெற்றி திட்டம் அல்லது நாங்கள் வந்து சூப்பராக பட்ஜெட் போட்டுட்டோன்னு வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க குற்றச்சாட்டு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், தமிழ்நாட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸே. இதில் வந்து எந்த கட்சியுமே, எஸ்பெஷலாக தாவேகா அரசாங்கம் வந்து எல்லா ஸ்கீமையும் எடுத்துட்டு புது ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னது கிடையாது. புது ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புது இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியுமோ. புதிய திட்டம் என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. நான் சொல்கிறேன், அவரும் வந்து முன்னாள் முதலமைச்சர், அவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் புது திட்டம் இந்த முதல் பட்ஜெட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு டாக்குமெண்ட்டை படிக்கணும். ஃபர்ஸ்ட் அது படிச்சா அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக நோட் பண்ணி அதை வந்து நான் குறிப்பிட்டு வந்தேன். இன்னும் டீட்டெயிலாக கூட நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன், பாயிண்ட் பை பாயிண்ட் நோட் பண்ணாருன்னு சொன்னா சங்கர், அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாத ஒன்று என்ன நோட் பண்ணியிருப்பாரு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எங்க ஸ்பீச் ரெடி பண்ணாரு, அம்மா திட்டம் அதையும் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி திமுக கொண்டு வந்தாங்க. திமுக கொண்டு வந்தது தாவேக கொண்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அதாவது சங்கர் அதான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமுங்கிறது வந்து ஒரு வேல்யூ செயின் மாதிரி. வேல்யூ செயின் எப்படின்னா, ஒரு குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கீம் தேவை அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், பெண்களுக்கு என்ன ஸ்கீம் தேவை அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். சோஷியல் கேபிட்டல் கொடுத்து ஹியூமன் கேபிட்டலை வளர்த்து அது எக்கனாமிக் கேபிட்டலாக மாறணுங்கிறது தான் க்ரோத் டிரைவர். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை சமுதாயத்தில் இருக்குது, வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ஒரு ஹோம் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பைலட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கீமை கொண்டு வரும். இல்லை எனக்கு வந்து அடுத்த சில மாசத்துல ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி நீங்க என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க? அடுத்து 2036ல் 1.5 ட்ரில்லியன் வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லி இப்பயே சொல்றீங்க. அடுத்து 2027 28 இலக்கு ஏஐ நகரம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ இமிடியேட்டா பெனிஃபிட் அடையணும். அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க? எல்லா ஸ்கீமுமே பெனிஃபிட். இப்போ வெற்றி லேப்டாப் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 1,050 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 63,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 44,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுக்கு தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஸ்கூலுக்கும் ஸ்கில்லுக்கும் தனி ஒதுக்கீடு, ஸ்கில் டெவலப்மெண்ட். 25 அந்த அண்மையில் வந்த அந்த பட்ஜெட்டில் 46,767 கோடி இருந்தது. இப்போ 2026ல் 44,527 கோடி வந்திருக்குன்னு சொல்லி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ட்விட் போட்டிருக்காரு. ஏங்க கம்மி பண்ணுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சங்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் 44,000 கோடி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஏஐ ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 398 கோடி இருக்குது. அதுவுமே எஜுகேஷன் தான்.
அதுவுமே இப்போ ஏங்கிறது எஜுகேஷன் தான், ஐடி சார்ந்து இருக்கக்கூடியது எஜுகேஷன் தான், அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 8,000 கோடி இருக்குது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 44,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,000 கோடி, ஏஐ ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ்க்கு 398 கோடி. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் உண்டு, அதில் எடுத்தீங்கன்னா பெரும்பாலான ஒதுக்கீடு உண்டு எஜுகேஷனுக்கு. அப்படி எடுத்து நீங்கள் மொத்தமாக கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 55,000 கோடி எஜுகேஷனுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. அது எஜுகேஷன் துறைன்னு டைரக்டாக ஒதுக்கி பார்த்தீங்கன்னா 44,000 கோடி. ஆனால் திமுக அரசாங்கம் மற்ற துறைகளில் ஒதுக்கும் போது எஜுகேஷனுக்காக ஒதுக்குனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் மொத்தமாக எடுத்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 55,000 கோடி மினிமம் எஜுகேஷனுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். இன்னொரு விஷயம், இப்போ அனைவருக்கும் தரமான வீடு அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அதுக்கு 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் 24,000 அடுக்குமாடி குடியிருப்பு இவ்வாண்டிலே வந்து நிறைவு செய்யப்படும் அப்படின்னு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தரமான வீடு அல்லது வந்து அடிப்படையான சில விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாப் 5 அறிவிப்பு, டாப் 10 அறிவிப்புன்னு சொல்லி உங்களை மனம் கவர்ந்தது இது, அல்லது நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர், இந்த விஷயம்லாம் வந்து டைரெக்டாக ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சில மாதங்களில் இது வந்து மக்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஸ்கீமில் என்ன இதில் ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வெற்றின்னு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க சங்கர். அதில் பார்த்தீங்கன்னா 6,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 6,000 கோடி எதுக்குன்னா அங்கே வில்லேஜ் லெவலில் பஞ்சாயத்து லெவலில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா அங்கே தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள், அதாவது ரூரல் ஏரியாவுக்கு கட்டுமானங்களுக்கு ஒரு தனி ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேலஞ்சுனா அதில் டெண்டரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் டிஎன் வெற்றி அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, ஏன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பிரச்சனை வேற, அர்பன் ஏரியாஸில் இருக்கிற பிரச்சனை வேற. ரூரல் ஏரியாஸில் வந்து அடிப்படை வசதிகள் கூட கிடையாது, ரோடு இல்லை, தண்ணி இல்லை. நீங்கள் வேணால் யாரெல்லாம் ரூரல் ஏரியாஸில் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள போய் கேளுங்க. அர்பன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரூரல் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ டிஎன் வெற்றி அந்த 6,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களே, அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை வந்து ரூரல் ஏரியாஸை கொடுக்கும். ரெண்டாவது, வெற்றி வீடு கட்டும் திட்டம், அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டம் ஒன்றும் கிடையாது. வீடு கட்டுறது வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதோடைய பணத்தை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வயபிலிட்டி ஃபண்டிங் ஆஸ்பெக்ட் வழியாக கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா 70,000 வீடுகள் இந்த வருஷம் வந்து கட்டுறதுக்கான செயல்பாடுக்காக 3,500 கோடி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மன்ரேகா திட்டம், விபி ராம் திட்டம்னு மாற்றினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 125 நாள், 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றினாங்க. 25 நாள் எக்ஸ்ட்ரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட் பண்ணாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஆட் பண்ணாங்க. இப்போது வெற்றி 150ன்னு சொல்லிட்டு 25 நாள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனியன் கவர்மெண்ட்டு 125 நாளைக்கு விபி ராம் திட்டம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 25 நாள் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அதே ஊரக வளர்ச்சிக்கு, நாங்கள் மன்ரேகா திட்டத்துக்கு, விபி ராம் திட்டத்துக்கு அந்த 25 நாளுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்துருவோம். அப்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமையும் இன்டெகிரேட் பண்ணி ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் எப்படி வந்து ஒரு யூனிஃபைடு அப்ரோச்சில் கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதான திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 150 நாள் வெற்றி 150ங்கிறது அடிஷ்னலாக 25 நாள் எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஸ்கீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரூரல் ஏரியாஸ் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு இது வந்து பெரிய வாழ்வாதாரம். வருஷத்தில் 365 நாளில் 150 நாளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம் கிராமப்புறத்தில். அப்போது இது வந்து ஒரு பெரிய திட்டம். ஏன்னா 50 நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இந்த வருஷம் மட்டும். 25 நாள் வந்து யூனியன் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 25 நாள் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து 25 நாள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான டேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய மூவ் தான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இப்போது குழந்தைகளுக்கு அடிப்படையான அந்த கல்வி, அதில் உண்டு உறவிட பள்ளியெல்லாம் கூட வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? இது வந்து ஆல்ரெடி இங்கே வேறு மாதிரி திட்டத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வர பார்த்தது, அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் வராதா? எனி இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கிளியராக இருக்கிற இன்னோவேட்டிவ் திங்ஸ் கொண்டு வரணும். ரெண்டாவது, ஊழலை தடுக்கணும். ஊழல் தான் பெரிய காஸ்டே பட்ஜெட்டில். ஏன்னா ஒதுக்குற பட்ஜெட்டே பாதி வந்து மினிஸ்டர்ஸும் பியூரோக்ராட்ஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஊழல் பண்ணிட்டு இருந்தா எப்படி போய் மக்களுக்கு சேரும்? அப்போது த காஸ்ட் ஆஃப் கரப்ஷனை மைனஸ் பண்ணாலே க்ரோத் டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா கரப்ஷன் தான் சோஷியல் கேபிட்டலையும் ஹியூமன் கேபிட்டலையும்
எக்கனாமிக் கேபிட்டலையும் பாதிக்குது தமிழ்நாட்டில். அப்போ கரப்ஷனை கட் பண்ணிட்டோம்னா, ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறோம்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டல் அது ப்ளோ பேக் ஆகும் பொழுது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்கீம் ஆகப்பட்டது இட்ஸ் அ ஸ்கீம் ஃபார் என்ஹான்சிங் த எஜுகேஷன். அதனால வந்து இது முன்னாடியே யாரும் ட்ரை பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க இல்லை. இதுலேயும் ஒரு இனோவேஷன் உண்டு. அதில் டிஜிட்டைசேஷனாக இருக்கலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலந்த்ராபிக் பார்ட்டிசிபேஷனாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு ஃபிலந்த்ராபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கார்பரேட்ஸும் கொடுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம். இன்றைக்கி சங்கர் நினைக்கிறீங்க, நீங்கள் படித்த ஸ்கூலுக்கே நான் வந்து போய் டெவலப் பண்ணுறேன், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுமா வேணாமா? அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சங்கர் வந்து ஒரு அலுமினை, இந்த ஸ்கூலில் படித்தார், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பணம் கொடுத்தால் அந்த பணத்தை யூஸ் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணாங்கிறதுக்கான சிஸ்டமையும் ப்ராசஸையும் இன்றைக்கி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர் இஸ் அ கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ, தேர் இஸ் ஆல்சோ philanthropic பார்ட்டிசிபேஷன். லீக்கேஜ் பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வந்து வரலை அப்படிங்கிறத எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது எப்படி புரிந்து கொள்வது? ஏதாவது லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது என்னங்கிறது இவங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. நீங்களே முன்னாடி கேட்டிருந்தீங்க ஊழல் பட்டியல் வெளியிடப்படுமா அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்ணியிருந்தீங்க. நான் கூட சொன்னேன் ஊழல் பட்டியல் வெளியிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ஊழல் பட்டியல் ஏன் வெளியிடலைன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ் அண்ட் ரூல்ஸ் படி ஒரு மரபு உண்டு, செக்ரட்டரியேட்டில் ஒரு மரபு உண்டு. பட்ஜெட்னா இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், இன்றைக்கி வந்து ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒதுக்கீடுகள் அவுட்லேஸ் பற்றி தான் பேசணுங்கிறது உண்டு. மேபி வரக்கூடிய நாட்களில் இந்த கொஸ்டினை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எந்திரிச்சு செக்ரட்டரியேட்டில் தைரியம் இருந்தால் கேட்க சொல்லுங்கள். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தைரியம் இருந்தா எந்திரிச்சு எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களை லீக்கேஜ் எங்க நடந்தது சார்னு கேட்க சொல்லுங்க. நாங்க சொல்றோம் எங்க நடந்ததுன்னு, MAWS டிபார்ட்மெண்ட்ல KNR வழியா லீக்கேஜ் நடந்தது, செந்தில் பாலாஜி வழியா ஆயிரக்கணக்கான ஊழல் நடந்திருக்கு, எங்கெல்லாம் வந்து வழக்குகள் வந்து எந்தெந்த துறையிலலாம் வழக்குகள் இருக்கு, எந்தெந்த பியூரோக்ராட்லாம் வந்து டிஎம்கே உடைய கட்சிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊழல் பண்ணாங்க, டாஸ்மாக் ஊழல் எப்படி விசாகன் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு, எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு ரதீஷ் சண்முகம் வந்து எப்படிலாம் வந்து கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, இதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். தைரியம் இருந்தால் எடப்பாடி அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாட்களில் எந்திரிச்சு கேள்வி கேட்க சொல்லுங்க. ஓகே, கேட்கறதுக்கான தைரியம் இருக்காது. ஏஐ நகரம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து பேசப்பட்டிருக்கு. அதில் எப்படி இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இது வந்து இமிடியேட்டாக நடக்குமா, எந்த ஊர் எந்த இடம், எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, இதை பற்றிலாம் என்ன மாதிரி அனலைஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு? இந்த ஏஐ நகரம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 crores வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்காக, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து 500 crores வந்து இது பட்ஜெட் ஒதுக்கீடு வந்து உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சங்கர், நீங்கள் வந்து எங்களுடைய பட்ஜெட்டை முழுமையாக வந்து காம்ப்ரிஹென்சிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஜூலை 5ஆம் தேதி வெற்றி தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் 10 பில்லர், 54 சப் பில்லர், 35 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, 436 ஸ்கீம்ஸை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் ஜூலை 5ஆம் தேதி நடந்ததில். அதில் பார்த்தீங்கன்னா ஏஐ நகரத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷன் இருந்தது. இதை எங்கே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் 5 கோடி ரூபா வந்து இப்போ வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 5 கோடி ரூபா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சென்னையில் வரணுமா, இல்லை சென்னையில் அவுட்ஸ்கர்ட்ஸில் வரணுமா, இல்லை கோயம்புத்தூருக்கு போகணுமா, இல்லை நியூ செகண்ட் டயர் சிட்டிஸில் எங்கேயாவது வந்து ஏஐசிடியை டெவலப் பண்ணலாமா? ஏன்னா இன்னைக்கு OMR டெவலப் பண்ணதுனால தான் அது ஐடி காரிடார் ஆச்சு. ஸ்ரீபெரும்புதூர் டெவலப் பண்ணதுனால தான் அது மேனுஃபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆச்சு. இப்போ இந்த இடத்துலயே ஏஐ வைக்கணுமா, ஐடியும் ஏஐயும் இன்டெகிரேட் பண்ணணுமா, இல்லை ஆன் த வே டு பாண்டிச்சேரியில் வேறு ஏதாவது ஸ்பேஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி எப்படி எந்த மாதிரியான ட்ரேட் இருக்கும் ஏஐயில் அப்படிங்கிறத தெரிஞ்சு, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும்னு தெரிஞ்சு ஒரு கன்சல்டிங் ஆர்கனைசேஷன் என்கேஜ் பண்ணி தான் அது செய்ய முடியும். அதுக்காக ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இட்ஸ் எ ஸ்டெப், நல்ல ஸ்டெப். ஏன்னா ஏஐ சிட்டிங்கிறது வேணும். இது வந்து இந்தியாவில் நம்ம தான் முதல்ல கிரியேட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொழில்துறைக்கு வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக வந்து வரக்கூடிய நிறுவனங்கள் குறித்தோ அல்லது வந்து அடுத்த சில ஆண்டுகளில் நம்ம வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது குறித்தோ எந்த அறிவிப்புமே பெருசாக இல்லையே.
எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண வேண்டியது. 2வது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அது. நீங்க பார்த்தீங்கன்னா, போய் வெளிநாட்ல வந்து ஃபாரின் கம்பெனிஸ போய் மீட் பண்றது கூட எல்லா ஸ்டேட்ஸும் இப்ப போடுறதில்ல. இது எப்படின்னா, கிளையண்ட்ஸ் மாரி தான். நீங்க கிளையண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டெயின் பண்ணணும். அன்டில் த அக்ரீமெண்ட் இஸ் சைன்ட். நீங்க போய் பார்த்துருப்பாங்க. ஆனா வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. அன்டில் இட் இஸ் சைன்ட். சர்டன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஃபுல்லா பார்த்துருப்பாங்க. இன்வெஸ்டார் கான்க்ளேவ் நடக்கும். அந்த இன்வெஸ்டார் கான்க்ளேவ்ல மொத்தமா சைன் பண்ணி கமிட்மெண்ட் குடுப்பாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட சம்டைம்ஸ் வந்து எஃப்டிஐ கமிட் பண்றவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல அவங்க கொண்டு வராம கூட இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான். இந்த ஸ்வாட் பண்ணும்போது எந்தெந்த நிறுவனங்கள் எப்பப்ப சைன் பண்றாங்களோ அது சிஎம்ஓ தமிழ்நாடு அப்பப்ப போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்என்டி நிறுவனமா இருக்கலாம், சப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமா இருக்கலாம், இல்லாட்டி வந்து கொரியன் கம்பெனிஸ் வந்து 2-3 கொரியன் கம்பெனிஸ் இப்போ சைன் பண்ணதா இருக்கலாம். ஸோ எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கமிட்டடாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே எந்த கம்பெனி எங்கேருந்து வருது, எந்த நாட்டிலேருந்து வருது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ரிவீல் பண்ண முடியாது. அப்படி ரிவீல் பண்ணால் மற்ற ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரிலேயே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செல் போட்டுடுறாங்க, அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அதனால் வந்து இப்படி ஒரு காம்படிட்டிவ் ஃபெடரலிசமில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பற்றி வந்து எங்கேயுமே வந்து ஒரு விஷனாக வச்சுக்கலாமே தவிர அது இப்போதைக்கு டிக்ளேர் பண்ண முடியாது. டிவிகே அரசாங்கத்தினுடைய இன்னொரு விஷன் வந்து 1.5 ட்ரில்லியன் 2036க்குள்ள இந்த ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லி, இது அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் நம்ம 36 வரைக்கும் போகிறோம், ஏன் 31 வைக்கலாம், 29 வைக்கலாம், ஏன் ரொம்ப லாங் டேர்ம் விஷனாக இருக்குது இது? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தில் தமிழ்நாடு வந்து $1.5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண முடியலன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்தியாவில் அச்சீவ் பண்ண முடியாது. இட்ஸ் அ கிரேட் விஷன். அது இன்ஃபேக்ட் நித்தி ஆயோகுடைய வைஸ் சேர்பர்சனே மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் $1.5 trillion எக்கானமி கமிட் பண்ணது. ஏன்னா தமிழ்நாடு $1.5 trillion எக்கானமினா இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபிக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ண தான் போகுது. அதனால வந்து எல்லாருமே அதை சந்தோஷப்படுறாங்க. அதனால வந்து பர்வேசிவ் எஃபெக்டும் உண்டு. மற்ற மாநிலத்துக்கும் அதனால பிஸ்னஸ் உண்டு, ஜிஎஸ்டி வருவாய் உண்டு, ரியல் எஸ்டேட் ஹைக் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா $1.5 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் தமிழ்நாட்டில் உண்டு இந்த விஷன் டாக்குமெண்ட் வழியா. குழு போட்டு புதுசாக வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு புதுசாக வந்து 5 பேர் உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து போடப்பட்டிருக்கு. இவங்க குழு போட்டு எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ இவங்களும் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அப்படி ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது அதிமுகவினரால். மான்டெக் சிங் அல்வாலி அவருடைய தலைமையில் சங்கர் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து டாப் எக்கானமிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய செலெக்ஷன் தான். அவங்களை ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெவென்யூ ஆக்மெண்டேஷன். இது வரைக்கும் திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடன் வாங்கி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொல்லி அதில் ஊழல் பண்ணி பாக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது பெரிய சேலஞ்சே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா 15 லட்சம் கோடி கடனோடு நம்ம உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் எப்படி பண்ணணும், க்ரோத் டிரைவர்ஸ் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் குழு அமைச்சிருக்காரு. இந்த 5 பேர் தொடக்கம் தான். இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இதை வந்து ஃபர்தராக வந்து எப்படி ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு விஷனையும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. இந்த ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் டீமுடைய நோக்கமே ரெவென்யூவை தமிழ்நாட்டில் எப்படி ஏற்றுறது, எந்தெந்த விதத்துலலாம் ஏற்றலாம், லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தட் வந்து எப்படி வந்து க்ரோத்தை கொடுக்கலாம், ரெவென்யூ க்ரோத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர்ஸை ரிசர்ச் பண்ணி டீமோட அனலைஸ் பண்ணி ரூரல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லேருந்து அதே மாதிரி வந்து அர்பன் டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் இதெல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பெண்கள் எதிர்பார்த்தது அந்த 2500 ரூபா. சரி, கடன் இருக்குது, அதே மாதிரி பொருளாதார சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம். வேலை வாய்ப்பு குறித்து என்னங்க அறிவிப்பு கொடுத்தீங்க? அதே நேரத்தில் கடன் தள்ளுபடி அது குறித்து ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? அதுவும் வரல. தொடர்ந்து வேலைவாய்ப்பு குறித்தோ கடன் குறித்தோ அடுத்த ஒரு வருஷத்தில் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு ஏன் கொடுக்கல? ஏன் வந்து என்ன பிரச்சனை? கட்டாயமாக வந்து கடன் தள்ளுபடியை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது சங்கர். நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வாங்கின லோன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான செயல்பாடை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த தள்ளுபடி ஆகப்பட்டது ஒரு ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். கோஆப்ரேட்டிவ் கிராப் லோன் வெய்வர் அது பார்த்தீங்கன்னா 5,932 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100% வெய்வர் பண்ணலாம். 100% வெய்வர் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் அப் டு 75,000 ரூபா அண்டு 35,000 ரூபா வெய்வர் ஃப்ளாட்டாக பண்ணிடுறாங்க இருந்ததுன்னா. அப்போது 75,000 ரூபாங்கிறது அவுட்டர் லிமிட். கவர்மெண்ட்டுக்குமே எல்லா கடனை வந்து
போன அரசாங்கத்தில் டிஎம்கே அரசாங்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் லோன் கொடுத்துட்டாங்க. லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லோன் கொடுக்கறதுக்கான கமிஷனும் வாங்கினதா அலிகேஷன்ஸ் உண்டு. டிஎம்கே கவர்மெண்ட் அதை லோன் வாங்கி தரேன், லோன் கொடுக்குறேன், சாங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே நிர்வாகிகள் வாங்கினதுக்கான சில அலிகேஷன்ஸ் உண்டு மக்கள்கிட்ட. பட் எது எப்படியா இருந்தாலுமே இது வந்து 14 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் ஆகுது. அதாவது 5,932 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது 14 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கிரெடிட் ஆயிடுச்சு பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு. 5,932 கோடி இன்னைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா இது ஆல்ரெடி கிரெடிட் ஆகுது. இது டைரக்ட் பெனிஃபிட் தான் ஃபார்மர்ஸ்க்கு. எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு பூஜ்ய பட்ஜெட்டாக இருக்குது. தாவேகா பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்? நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இதுக்கு? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் தாவேகாவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் நான் உறுப்பினராக இருந்திருக்கேன். இந்த விஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இப்போ வந்தக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கலாம், அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் வந்து அந்த கமிட்டியில் இருந்தவங்க எல்லாருக்குமே உண்டு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எங்ககிட்ட சொன்னது ஒன்று தான். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது எதை ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை நம்ம டெலிவர் பண்ணணும். எதை டெலிவர் பண்ண முடியுமோ 5 இயர்ஸ் டைம் லைனில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5 இயர்ஸ் டைம் லைனில் ஸ்டாகர்ட் பேசிஸில் ஸ்கீமை வந்து ரெவென்யூ க்ரோத்தோட மேப் பண்ணி எப்படி டெலிவர் பண்ண முடியுமோ அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வர சொன்னார். அப்படி தான் நாங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டு வந்திருக்கு. 100% இது வந்து ஒரு கிரேட் விஷன் அண்ட் மிஷன் இருக்கக்கூடிய பட்ஜெட். எதிர்க்கட்சி தலைவர்கள் 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு 0 நாலேஜ் ஆன் பட்ஜெட். ஏன்னா பட்ஜெட் புரியணும்னா அது கொஞ்சம் நாலேஜ் வேணும். எடப்பாடி அவர்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மறைச்சி 0 பட்ஜெட் சொல்லி, அது இருந்தால் அவர் வந்து 0 பட்ஜெட் சொல்ல மாட்டார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுசாக படிச்சாரான்னு கூட தெரியல, முழுசாக கவனிச்சாரான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர் 0 பட்ஜெட் சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது. ஓகே, மக்கள் பார்க்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கான அந்த விளைவுகள் என்னவா இருக்க போகுதுங்கிறது வரக்கூடிய செயல்பாடுகள் மூலிமா நம்மளுக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர்.